அனைவருக்கும் வணக்கம். இது மாடியூல் 3 11ஆம் விரிவுரை. டிராமா அண்ட் இன்ஜினியரிங், நாடகம் மற்றும் பொறியியல். இதனை உங்களுக்காக வழங்கும் நான் பொன்னையா சுகந்தி. இப்பாடத்தை உங்களுக்காக தொகுத்தவர் திரு ஜானக கமல்கொட அவர்கள். இப்பாடத்தின் நோக்கங்களாவது டிராமட்டிக் பிளே வர்சஸ் ரோல் பிளே, இதன் மீதான புரிதலை வளர்த்துக் கொள்ளுதல். டிராமட்டிக் பிளே என்றால் என்ன, ரோல் பிளே என்றால் என்ன. அடுத்தது, ஆரம்ப ஆண்டு கல்வியில் நாடக விளையாட்டின் பலன்கள் பற்றி ஆராய. பொறியியல் சவால்களில் நாடகத்தை இணைப்பதற்கான வழிகளை பகிர்ந்து கொள்ளல். பொறியியல் சவால்களில் நாடகத்தை இணைக்கும் போது சாத்தியமான சவால்களை அடையாளம் காணல். ஸ்டீம் செயல்பாடுகளில் கதை சொல்லலை மேம்படுத்துவதற்கான வழிகளை அறிய. இந்த பாடத்தை ஆரம்பிக்க முதல் திரு ஜானக கமல்கொட அவர்கள் அவரின் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அனுபவத்தை நானும் உங்களுடன் பகிர்கிறேன். அவரது மாணவர் ஒரு ஆசிரியர், அவரது மாணவராக இருந்தவர். அவர் துபாய் நாட்டில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஒரு விடுமுறையின் போது இவரை வந்து சந்தித்த நேரத்தில் இவர் அவரது அனுபவங்களை, அந்த ஆசிரியரின் அனுபவங்களை தனது வகுப்பறையில் தான் பாடம் நடத்தி கொண்டிருந்த வேளையில் வந்தமையால் அனுபவங்களை அவ்வகுப்பில் இருந்த மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கூறியிருக்கிறார். அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களில் அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டது, இந்த துபாய் நகரில் உள்ள அந்த பாலர் பாடசாலையில் அவர்கள் தினமும் பாடசாலை பிள்ளைகளுக்கு பாடசாலை முடிந்தவுடன் ஆசிரியர்கள் 2 மணித்தியாலங்கள் மேலதிகமாக அந்த வகுப்பறையில் இருப்பதாகவும், அந்த 2 மணித்தியாலங்களில் அவர்கள் அடுத்த நாளைக்கான சகல ஆயத்தங்களையும் செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் மேலும் குறிப்பிடும் போது அவர் குறிப்பிட்டதாவது, அந்த ஆயத்தங்களை செய்யும் போது அவர்களுக்கான பொருட்கள், அதாவது கைவேலைக்கான பொருட்கள் அல்லது அலங்கார பொருட்கள் எவையுமே பெரிதாக வழங்கப்படுவதில்லையா. அவர்களுக்கு அதிகமாக கிடைப்பது பத்திரிகைகள், பழைய பத்திரிகைகள். இப்பத்திரிகைகளை கொண்டு கூட தாங்கள் அழகாக, அதாவது அடுத்த நாளைக்கான ஆயத்தங்களை செய்யும் பொழுது, அடுத்த நாளைக்கு உதாரணமாக பழங்களை பற்றி ஒரு பாடமாக இருந்தால், இவர்கள் இந்த பழைய பத்திரிகைகளை கொண்டு பல வகைகளை உருவாக்கி அதனை அழகாக நிறம் தீட்டி வகுப்பறையில் ஆங்காங்கே தொங்க விடுவதன் மூலம் வகுப்பறையை அலங்கரிப்பது வழமையாக இருந்தது. இதில் அவர் கண்ட ஒரு விடயமாவது, ஒரு மாணவன் பாடசாலைக்கு வரும் ஆசையை தூண்டும் முகமாக இந்த ஆசிரியர்களின் இந்த அலங்காரம் அமைகிறது. உண்மையை கூற போனால் இந்த ஆசிரியர்களின் அலங்காரம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஆசையை தூண்டுகிறது. வகுப்பறைக்குள் நுழையும் பொழுது இவர்களின் இந்த அலங்காரங்கள் அந்த குழந்தையின் மனதை, குழந்தைகள் அல்லவா, முன்பள்ளி மாணவர்கள், அப்பொழுது அவர்கள் மனதை கவர்ந்து அவர்களை அதற்குள் இழுக்கும் போது அவர்கள் இதை அடிக்கடி எதிர்பார்க்கிறார்கள். இவ்வாறாக ஆசிரியர்களின் ஆக்கங்கள் அமையும் வேளையில் இந்த பிள்ளைகளின் வரவு கூட அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது அந்த பிள்ளையின் மனநிலை, ஒரு அழகான வகுப்பறை, தினம் ஒரு மாறுதலுடன் காணப்படும் ஒரு வகுப்பறைக்குள் அம்மாணவன் உள்வாங்கப்படும் பொழுது அவன்
ஒவ்வொரு நாளும் அந்த புது விடயங்களை உள்வாங்குகிறான். அது மட்டுமல்லாது அப்பிள்ளைக்கான அனைத்து மனம் சார் வளர்ச்சிகளும் அதில் கிடைக்கிறது. என்னதான் ஒரு மனநிலையோடு வீட்டிலிருந்து வந்தாலும் இந்த வகுப்பறைக்குள் நுழைந்த பிறகு அவர்களின் நோக்கம் வேறொரு விடயமாக இருக்கும். புது விடயங்களை ஆராயுவதாக இருக்கலாம், அல்லது புது விடயங்களை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், பல நிறங்களை கொண்ட உபகரணங்களை எடுத்து அதில் உள்ள பயன்களை அறிவதாக இருக்கலாம். அது அவர்கள் ஆராய முற்படுகிறார். இவ்வாறான ஒரு சில செயற்பாடுகள் ஆசிரியர்களினாலேயே ஊக்கப்படுத்தப்படுகின்றன. இதனை ஒரு முக்கிய விடயமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அவரது விரிவுரையில். மேற்கொண்டு நம்ம முப்பள்ளி ஆசிரியர்களின் நோக்கங்கள், முப்பள்ளிகளில் பிரதான நோக்கங்களாக கருதப்படுவது ஹெல்த் அண்ட் பிசிக்கல், அதாவது உடல் நலன் சார் மற்றும் இயக்க விருத்தி. அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவுசார் விருத்தி. லாங்குவேஜ் அண்ட் ஏர்லி லிட்ரஸி, அதாவது மொழித்திறன்களினதும் ஆரம்ப எழுத்தறிவினதும் விருத்தி. அது மட்டுமல்லாது சோஷியல் அண்ட் இமோஷனல், சமூகஞ்சார் மற்றும் மனவெழுச்சி சார் விருத்திகள். இவை அனைத்தும் ஒரு முன்பள்ளிக்கு வரும் மாணவர்களினால் அடைய பெறும் ஒரு ஆசிரியரின் நோக்கங்களாக காணப்படுகிறது. இதனை மேற்கொண்டு விரிவுபடுத்தினால் உடல்சார் நலன் மற்றும் இயக்க விருத்தி, இதில் உள்ளடங்குவது ஹெல்தி லிவிங் பிராக்டிஸ், அதாவது ஆரோக்கியமான வாழ்வுக்கான பழக்க வழக்கங்கள். அது மட்டுமல்லாது பர்சனல் சேஃப்டி, தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ளும் தனிப்பட்ட பாதுகாப்பு. இதனை பற்றிய அறிவு கூட முப்பள்ளிகளில் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது இயக்க விருத்தி. இது பேரியக்க வளர்ச்சியை நாம் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் என்கிறோம், நுண்ணியக்க வளர்ச்சியை ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்கிறோம். இது கூட முன்பள்ளிகளில் பிரதான நோக்கமாக கருதப்படுகிறது. அடுத்து வருவது சோஷியல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட், அதாவது சமூகஞ்சார் மற்றும் மனவெழுச்சி சார் விருத்தி. இதில் முக்கியமாக கருதப்படுவது ரிலேஷன்ஷிப் வித் அடல்ட். சோஷியல், சமூகம் சார் என்று பார்க்கும் பொழுது ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அடல்ட்ஸ், பெரியவர்களுடனான உறவு. ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பியர்ஸ், சகாக்கள், அதாவது தன்னோடு கல்வி பயிலும் மாணவர்களுடனான உறவு. அது மட்டுமல்லாது ப்ரோ சோஷியல் பிஹேவியர், சமூக சார் நடத்தை. அடுத்து வருவது இமோஷனல் என்பது மனவெழுச்சி சார் விருத்தி. இதில் நாம் பெரிதாக கருதுவது சுய கருத்து, செல்ஃப் கன்செப்ட். அடுத்து சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். அது மட்டுமல்லாது சுய வெளிப்பாடு, ஒரு பிள்ளையின் வெளிப்பாடு, ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். சில பிள்ளைகளுக்கு இது மிகவும் குறைவு. அதை கூட வெளிப்படுத்தும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது ஒரு முன்பள்ளி ஆசிரியரின் கடமையாகும். அடுத்து வருவது லாங்குவேஜ் அண்ட் ஏர்லி லிட்ரஸி டெவலப்மெண்ட், அதாவது மொழித்திறன்களினதும் ஆரம்ப எழுத்தறிவினதும் விருத்தி. இங்கு நாங்கள் லாங்குவேஜ் ஏர்லி லிட்ரஸி என இரண்டாக பிரிக்கிறோம். இதில் ரிசெப்டிவ் லாங்குவேஜ், அதாவது ஏற்றுக்கொள்ளும் மொழி, எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ், இவர்கள் வெளிப்படுத்தும் மொழி. அடுத்தது லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது அவர்கள்
வார்த்தைகளின் வெளிப்பாடு, மொழி புரிதல், எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பது. லிட்ரஸி, ஏர்லி லிட்ரஸி, ஆரம்ப கால எழுத்தறிவு. இதில் நாம் முக்கியமாக கருதுவது அச்சு பற்றிய விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் பிரிண்ட், அதாவது எழுத்தின் வடிவங்கள். அடுத்து முன் வாசிப்பு, ப்ரீ ரீடிங், ப்ரீ ரைட்டிங் என்பது முன்னெழுதுதல். இவை அனைத்தும் ஒரு முன்பள்ளி ஆசிரியர்களின் பிரதான நோக்கங்கள். அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி. இதில் நாங்கள் இதனை 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று approaches to learning, logical thinking and mathematics, environmental awareness. அதாவது முதலாவது வருவது கற்றலுக்கான அணுகுமுறை, approaches to learning. approaches to learning என்பதில் நாம் அறிவது curiosity, initiative and persistence, அதாவது ஆர்வம் மற்றும் விடாமுயற்சி. அடுத்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன், ஒரு பிள்ளையின் படைப்பாற்றல் மற்றும் இமேஜினேஷன், அவர்களின் கற்பனை. அடுத்து ப்ராப்ளம் சால்விங், சிக்கலை தீர்க்கும் தன்மை. இவைகளை ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது கட்டாயம். லாஜிக்கல் திங்கிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், தர்க்க ரீதியான சிந்தனை மற்றும் கணிதம் பற்றிய அறிவு. காஸ் அண்ட் இஃபெக்ட், ஒரு காஸ் அண்ட் இஃபெக்ட் என்பது காரணமும் விளைவும். கம்பேரிசன், மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்பாஷியல் ரிலேஷன்ஷிப், ஒப்பீடு, அளவீடு அல்லது இடஞ்சார்ந்த உறவு. அடுத்தது நம்பர், எண், இன்குவாரிங் மைண்ட், விசாரணை செய்யும் ஒரு மனம். இவை அனைத்துமே லாஜிக்கல் திங்கிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் என்ற தலைப்பின் கீழ் வரும். அடுத்து வருவது என்வாயர்மெண்டல் அவேர்னஸ். என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் அதாவது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. இதில் முக்கியமாக கருதப்படுவது அவேர்னஸ் ஆஃப் லிவிங் வேர்ல்ட், உயிருள்ளவற்றின் விழிப்புணர்வு. அடுத்தது அவேர்னஸ் ஆஃப் நான் லிவிங் வேர்ல்ட், அதாவது உயிரற்றவை பற்றிய விழிப்புணர்வு. அது மட்டுமல்லாது awareness of the community child lives in, அதாவது ஒரு குழந்தை வாழும் ஒரு சமூகத்தை சார்ந்த விழிப்புணர்வு. இது அனைத்தும் ஒரு பிள்ளைக்கு அறிவாற்றலின் கீழ் முக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்து வருவது ஸ்டீம் எடியூகேஷன். இந்த ஸ்டீம் எடியூகேஷன் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் இம்மாணவர்களுக்கு முக்கியம் என்று கருதும் ஒரு கல்வி முறையாகும். இந்த கல்வி முறையில் 21ஆம் நூற்றாண்டுக்கான பல திறன்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதாவது லீடர்ஷிப், adaptability to live in a multicultural society, social responsibility and ethics, global and cultural awareness, civic literacy and responsibility, information literacy, critical thinking, problem solving, collaboration and teamwork, innovative design and designing, technology literacy, entrepreneurship. இவை அனைத்துமே 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களாக கருதப்படுகின்றது. ஒரு பிள்ளை லீடர்ஷிப், முன்னின்று ஒரு செயலை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு வளர்தல் வேண்டும். அது மட்டுமல்லாது அடாப்டபிலிட்டி, அதாவது பல்வேறு வகையான கலாச்சாரங்களுக்கு உட்பட்ட சமூகத்துடன் வாழும் போது இவர்கள் அதற்கேற்ப ஒருங்கிணைந்து வாழ பழக வேண்டும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எத்திக்ஸ், அதாவது
பொறுப்புகள். குளோபல் கல்ச்சரல் அவேர்னஸ், அதாவது உலகளவில் உலகளவில் உள்ள அஹ், அஹ், கலாச்சாரங்கள் பற்றிய ஒரு அறிவு. சிவிக் லிட்ரஸி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு மனிதனின் சட்டங்கள், ஒரு மனிதனுக்குரிய சட்டங்கள், என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது, சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு சட்டம் சார் அறிவு கட்டாயம் தேவைப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி, அதாவது டீட்டெயில்ஸ், அதாவது எங்களை சுற்றி நடக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல். கிரிட்டிக்கல் திங்கிங், தர்க்க ரீதியான சிந்தனை. ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல். கொலபரேஷன் அண்ட் டீம் ஒர்க், எல்லோருடனும் சேர்ந்து ஒன்றாக பணியாற்றக்கூடிய ஒரு திறன். இனோவேட்டிவ் அண்ட் டிசைனிங், அதாவது கிரியேட்டிவிட்டி, ஒரு பிள்ளையின் அதாவது ஒரு ஆக்கத்திறன். டெக்னாலஜி லிட்ரஸி, அதாவது தொழில்நுட்பத்துடனான இவர்களது திறமை. என்டர்பிரினர்ஷிப், ஒரு தொழிலை முன்னடத்தும் ஒரு திறன். இவ்வாறாக ஒரு பிள்ளைக்கு பல விதமான வளர்ச்சி தேவைப்படுகிறது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு இப்பிள்ளையை இந்த அனைத்து திறன்களிலும் சிறப்படைய நாம் சிறப்பாக தொழிற்பட நாம் பழக்குவது ஒரு ஆசிரியரின் கடமை கூட. இது அனைத்தையுமே பிள்ளைகள் வெளியில் போய் கற்க முடியாது. ஆசிரியர்களான நாங்களே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதை ஏன் நாங்கள் முன்பள்ளியில் தொடங்க வேண்டும் என்று பார்த்தால், இதன் எண்ணக்கருக்கள் முன்பள்ளியிலேயே விதைத்தால்தான் இவர்கள் போக போக இவற்றை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது இலக்கங்களை பார்த்தால், நாங்கள் முன்பள்ளியில் இலக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட நாங்கள் கூடுதலாக கற்றுக் கொடுப்பது அதன் கொள்கைகளை. அப்பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு அந்த 16 வயது வரையான அவர்கள் படிக்கும் அந்த கணித அறிவு சரியாக வளரும். அதைத்தான் இந்த 21st century முன்னின்று ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு திறனாக நாம் இதை பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று முற்படுகிறோம். இப்பொழுது எங்கள் தலைப்புக்கு வருவோம். டிராமா அண்ட் இன்ஜினியரிங். இந்த பொறியியலில் எவ்வாறு டிராமா, இந்த நாடகத்தை உள்ளடக்கி நாம் எவ்வாறு அதை ஒரு பிள்ளைக்குள் வெளிக்கொண்டு வர போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான விடயங்கள் உள்ளது. ஒன்று டிராமட்டிக் பிளே, மற்றது ரோல் பிளே. டிராமட்டிக் பிளே, ரோல் பிளே என்றால் என்ன? ரோல் பிளே என்பது ஒரு பிள்ளை ஒரு பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவரின் நடத்தையை நடித்து காட்டுவது. ஒன்றும் அறியாமலே ஒரு சமூக பாத்திரத்தை நிரப்புவதற்கு அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாத்திரத்தை செயற்படுத்துவது, இதுவே ரோல் பிளே. டிராமட்டிக் பிளே என்பது குழந்தைகள் ஒரு பாத்திரத்தை ஏற்று தங்களையும் தங்கள் சுற்றுப்புறங்களையும் ஆராய்வதற்கான ஒரு வழியாக நடிக்கும் விளையாட்டு. அதாவது தனது சுற்றுப்புற சூழலை கூட அதுக்கேற்றாற்போல் உருவாக்கி அதற்குள் அவர்களது ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிப்பது, அதுவே டிராமட்டிக் பிளே. இது குழந்தைகள் தங்களை வெளிப்படுத்த புதிய வழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். எண்ணங்கள் மற்றும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள இவர்களுக்கு இது உதவுகிறது. இவ்வகையான டிராமட்டிக் பிளேயின் வகைகள் என்ன? டிராமட்டிக் பிளேயின் வகைகள் என்ன? முதலாவது ஸ்ட்ரக்சர்ட் பிளே, அதாவது கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு. இந்த கட்டமைக்கப்பட்ட விளையாட்டுக்குள் அடங்குவது
ஒரு ஒரு சந்தை அமைப்பு போன்றது உங்களுக்கு இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு குழந்தைகள் ஒரு சந்தை ஒரு ஒரு கடையின் அமைப்பை உருவாக்கி அதில் அமர்ந்துள்ளார்கள். இரு குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். ஒருவர் வந்து பணம் கொடுத்து ஏதோ 2 பொருட்களை வாங்குவது போல் அமைகிறது. இந்த சந்தை அமைப்பை இவர்கள் உருவாக்குகிறார். இதுதான் ஸ்ட்ரக்சர்ட் பிளே. இதற்கு ஒரு ஒரு பிளான், அதாவது ஒரு திட்டம் இருக்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்கும். இதுவே கட்டமைக்கப்பட்ட விளையாட்டு. அடுத்து வருவது அன்ஸ்ட்ரக்சர்டு பிளே. அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே என்றால் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. பிள்ளைகள் அவர்களுக்கு விரும்பினாற் போல் அதை விளையாடலாம். அதுதான் அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே. அதோ பிள்ளைகள் விளையாட்டை ஆரம்பித்து அது எப்படியும் ஒரு முடிவுக்கு வரும். இருந்தாலும் அதுக்கு ஒரு பிளான், அதாவது திட்டம் ஒன்று இருக்காது. அதுவே அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளேயாக கருதப்படுகிறது. இதன் நன்மைகளை பார்க்க போனால் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், எண்கணிதம், அதாவது இப்பண கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் போது அவர்கள் எண்களை பற்றி அறிகிறார்கள். பொருட்களை தேர்வு செய்யும் போது 1, 2, 3 ஒரு பொருளில் என்றவாறு எண்கணிதத்தை உணர்கிறார்கள். அது மட்டுமல்லாது கோஆர்டினேஷன் என்பது தொடர்பு படல். அதாவது அந்த சந்தையில் அமர்ந்திருக்கும் ஒருவருடன் போய் அவர்கள் ஒரு கோஆர்டினேஷன், இது இந்த வேலையை செய்வதற்கு பிறகு நான் அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஆர்டினேஷன். அடுத்தது ஃபோக்கஸ். அவர்களது கவனம் அனைத்துமே அந்த விளையாட்டில் அடங்கும். அந்த நேரத்தில் அவர்கள் வேறொன்றையும் சிந்திக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது சோஷியல் ஸ்கில், சமூக திறன்கள். ஒரு சந்தையில் எவ்வாறு அவர்கள் இருக்க வேண்டும், எவ்வாறு அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமூக திறன் கூட வளரும். கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது தொடர்பாடல் திறன். ஒரு பொருளை வாங்கும் போது அவர்கள் எவ்வாறு அதனை கேட்க வேண்டும், எவ்வாறு அதற்கு பணம் கொடுக்க வேண்டும், அதற்கு பின் அவர்கள் அதற்கு மிகுதி பணத்தை பெற வேண்டும். அது மட்டுமல்லாது அதற்கான ஒரு ரசீதை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான சில தொடர்பாடல் திறன்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிராமட்டிக் பிளே, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோமானால் படைப்பாற்றலை உயர்த்துகிறது, ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது, தொடர்பு திறன்களை உயர்த்துகிறது, எண்கணிதங்களை இன்னும் மேலதிகமாக கற்க உதவி செய்கிறது, கவனம் செலுத்துதல், ஃபோக்கஸ், அது மட்டுமல்லாது சமூக திறன்களை வளர்க்க பயன்படுகிறது, கற்றல், அதாவது பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு லேர்னிங், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அவர்களது பிரச்சனைகளுக்கு அவர்களே முடிவு காண ஒரு திறன் வளர்கிறது, எக்ஸ்ப்ளோரிங் செல்ஃப் எம்பவர்மெண்ட், அதாவது அவர்களது சுய அதிகாரத்தை கூட அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது நாம் 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் என்று பார்த்த அனைத்து திறன்களும் இதில் உள்ளடங்குகிறது. அடுத்து வருவது how to encourage dramatic play in the ECCD centers. இதை எவ்வாறு ஊக்குவிப்பது, முன்பள்ளிகளில் இதை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை பார்ப்போம். பாலர் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் சிறிய குழந்தைகள் கவனித்துக் கொள்வது போல் இவர்கள் நடிக்க மிகவும் விரும்புவார்கள். இது எப்படி அக்கறையாகவும் மென்மையாகவும் அன்பாகவும் அதை செய்ய வேண்டும் என்பது நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். மிகவும் மிகவும் அன்பாக பார்த்துக் கொள்வார்கள். ஒரு டாலை கையில் கொடுத்தால் அதை ஒரு குழந்தை போல் கருதி அதை மிகவும்
அன்பாகவும் அழகாகவும் பார்த்துக் கொள்வார்கள். இவ்வாறான விடயங்களில் நாம் அதை ஊக்குவிக்கலாம். அது மட்டுமல்லாது போஸ்ட் ஆஃபீஸ் என்பது தபால் நிலையம். இந்த தபால் நிலையம் ஒன்றை உருவாக்கி குழந்தைகள் அஞ்சல் பெற விரும்புகின்றார்களா, அதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் பில்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதை அனுப்பிய நபரிடம் இருந்தார்கள் வீட்டு வாசலுக்கு எப்படி அஞ்சல் வருகிறது, போஸ்ட் ஆபீஸில் எவ்வாறு இதில் அஞ்சல் அனுப்புவது, எவ்வாறு பெறுவது என்பதை நாங்கள் கட்டமைப்பதன் மூலம் அதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இதை பார்க்க போனா இது ஒரு போஸ்ட் ஆபீஸ், இது ஒரு ஆசிரியரின் ஆக்கம். அதை எவ்வாறு ஒரு கடிதத்தை நாம் உருவாக்குவது, அதை எவ்வாறு அஞ்சல் செய்வது, அது மட்டுமல்லாது சில வார்த்தைகள் அதை பார்த்தீங்கன்னா மெயில் வேர்ட்ஸ் என்றதில் எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். டியர், லவ், மாமி, டாடி, ட்ரக், மெயில் பாக்ஸ், ஸ்டாம்ப், பேக்கேஜ், புதிய வார்த்தைகளை கூட கற்றுக்கொள்கிறார்கள் இவ்வாறான செயல்பாடுகளில். அதன் பின் அதனை ஒரு பெட்டியில் போட்டு அதிலிருந்து ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டு செல்வதை கூட இந்த ஆசிரியர் இந்த வகுப்பறையில் செயல்படுத்தி இருக்கிறார். அடுத்து வருவது ஹாஸ்பிட்டல், ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலை என்பது பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். ஊசி குத்துவது, மருந்து கொடுப்பது, இந்த வகையான நிகழ்வுகளில் சாதாரணமாகவே அவர்கள் ஈடுபடுவது அதிகம். அந்த வகையான ஒரு ஈடுபாட்டை கூட நாம் உருவாக்கலாம். இங்கே பார்த்தீர்களானால் ஒரு வைத்தியர் உபயோகிக்கும் பொருட்களின் பெயர்கள் அனைத்தையும் அவர்கள் ஆசிரியர் பெயரிட்டுள்ளார். அதன் மூலம் பிள்ளைகளுக்கு புதிய வார்த்தைகளை கூட நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதை பார்த்தீர்களானால் ஹாட் ட்ரிங்க், டிராமட்டிக் பிளே, அதாவது ஒரு என்ன சொல்வது, ஒரு குளிர்பானம் இல்லை, இது சூடான பானங்களை வாங்கக்கூடிய ஒரு இடம். இதில் ஹெர்ஷி கொக்கோ என்று இருக்கிறது. நாங்கள் இதனை கொக்கோல அதாவது எங்கள் கஞ்சிகள் கூட செய்து அவர்களுக்கு இதனை டிராமட்டிக் பிளேயாக உருவாக்கலாம். ஒரு சிறிய சமையலறை அல்லது ஒரு சமைக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை உருவாக்கி அதில் ஒரு விற்பனையை எப்படி செய்வது என்பதை பற்றிய அறிவை அவர்களுக்கு வழங்கலாம். இங்கே பார்த்தோமானால் இங்கு நமக்கு காணப்படுவது ஒரு டீ ஷாப். அதாவது டீ ஷாப்பில் டீயை ஊற்றுபவர், டீ ட்ரிங்க் மேக்கர். அங்காலும் ஒரு அடுப்பின் மேல் ஒரு ஜக் 2 இருக்கிறது. இவற்றை பற்றி கூட நம்ம அவர்களுடன் பேசலாம். மக்ஸ், அங்கால் மக்ஸ் இருக்கிறது, எத்தனை மக்ஸ் இருக்கிறது, அதன் நிறம் என்ன, அது சிறியதா பெரியதா என்றது போலெல்லாம் நாம் கதைக்கலாம். இங்கால் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதில் வந்து அமர்ந்திருந்து குடிக்கும் நபர்களுக்கு மக்ஸை அளிக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு போகும் நபர்களுக்கு அதனை ஒரு மூடிகள் உள்ள ஒரு கப்பில் ஊற்றி கொடுக்கிறார்கள். இந்த வகையான ஒரு வகைப்படுத்தலை கூட அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து வருவது ஒரு ஷாப் மார்ட். இந்த ஷாப் மார்ட்டில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஷாப்பிங் ஒரு ஷாப்பிங் சென்டர். அதாவது அதில் பேக்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, மரக்கறி வகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இது ஒரு ஃபுட் சிட்டி, இலங்கையில் ஒரு ஃபுட் சிட்டியின் மாதிரியை கொண்டதாக அமைகிறது. ஸோ இவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் பிள்ளைகள் பல வகையான நன்மைகளை பெறுகிறார்கள். இதில் பார்க்க போனால் குக்கி ஷாப், இதில் பிள்ளைகள் குக்கீஸ் விற்கும் ஒரு கடையைத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் கூட அவர்களது இன்வால்வ்மெண்ட், அதாவது அவர்களது பங்கு, நாம் இது வேறு விதமாக புத்தகத்தில் கீறியோ படத்தில் காட்டியோ கற்பிப்பதை விட இவ்வாறான முறையில் அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் இது அவர்களை அதிக அளவில் சென்றடையும். அடுத்து வருவது ஒரு ஃப்ளவர் ஷாப், பூக்கள் கடை. அந்த பூக்கள் கடையில் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பூக்களின் விலைகளை எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பூக்களின் விலைகளை கூட அதில் காட்டியிருக்கிறார்கள். அதை கொண்டு அவர்கள் பணப்பரிமாற்றல்கள் மற்றும் பூக்களின் பெயர்கள், நிறங்கள், அதற்கான விலைகள், இவ்வாறு பல விடயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து வருவது ஒரு லைப்ரரி, அதாவது நூலகம். இந்த நூலகத்தை கூட நீங்கள் உங்கள் முன்பள்ளியில் ஒரு நாளைக்கு உருவாக்கி பார்க்கலாம். நூலகம் என்பது அனைத்து நாட்களுமே இருக்கக்கூடிய ஒரு விடயம். இருந்தாலும் ஒரு நூலகத்திற்கு செல்லும் போது அவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வகையாக அவர்கள் அங்கு இருக்க வேண்டும், சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும், சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இவற்றை கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு புத்தகத்தை நூலகத்தில் இருந்து எடுத்துவிட்டு அதை அங்கேயே திருப்பி கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இவ்வாறான பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நூலகம் இயங்குகிறது என்பதை கூட நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அடுத்து வருவது இது ஒரு நூலகத்தின் மாதிரியே பலவிதமாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு அழகான முறையில் உருவாக்குவதன் மூலம் அந்த பிள்ளையின் மனதில் இது ஆழமாக சென்று பதியும். அதுவே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்து வருவது ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சாப்பாடு கடை ஒன்றின் மாதிரி. இதில் கூட இவர்கள் சில விடயங்களை படங்களின் மூலம் காட்டி அதை எப்படி உருவாக்குவது என்பதெல்லாம் பற்றி கூட அவர்கள் சார்ட்ஸில் காட்டியிருக்கிறார்கள். அதன் பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல விடயங்கள். அடுத்து இது ஒரு கடையின் மாதிரியில் அந்த மெனு, அதாவது என்னென்ன வாங்கக்கூடியதா இருக்கும் என்பதை ஒரு மெனு, அதன் விலையோடு ஒரு பிள்ளை அதை கொண்டே ஒருவரிடம் காட்டிக் கொண்டிருப்பது போல இருக்கிறது. இதெல்லாம் அந்த பிள்ளைகளின் உருவாக்கம், அவர்கள் அதை எவ்வாறு அதை செயற்படுத்துகிறார்கள் என்பதை கூட நாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளேயாக உருவாக்கலாம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர், மேனேஜர், சர்வர் என்றெல்லாம் பெயர்களை கூட கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் அதற்கேற்றாற் போல தங்களது தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதில் வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து வருவது ஒரு பர்த்டே பார்ட்டி, அதாவது ஒரு பிள்ளையின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயங்கள் தான். பட் இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு திட்டமிட்ட செயலாக செய்யும் போது அதில் பல விடயங்கள், அதாவது பிள்ளை தமக்கு தேவையான ஒரு கட்டுப்பாடுகளை கூட கற்றுக்கொள்கிறார்கள். இதில் பார்க்க போனால் ஒரு வெட் கிளினிக், அதாவது செல்ல பிராணிகளின் ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகிறது. இங்கே எவ்வாறு அவர்களை செல்ல பிராணிகளை பராமரிப்பது என்றெல்லாம் இதில் கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து வருவதும் அதுவே, அதை பல வகையான
செல்லப்பிராணிகளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவற்றை எப்படி அவற்றிற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் என்பதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் இதில் பேசப்படலாம். அடுத்து வருவது ஒரு ஏர்போர்ட், அதாவது விமான நிலையம். விமான நிலையத்தை கூட நம்ம ஒரு வகுப்பறையில் உருவாக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியே பார்க்கக்கூடியதாக இருக்கும், ஒரு சிறிய மாதிரி தான். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு அறிவை பிள்ளைக்கு எடுத்து செல்லும். இதை பாடசாலைகளில் மட்டுமல்லாது வீட்டில் கூட நாம் உருவாக்கலாம் என்பதே இதன் நோக்கம். இவ்வகையான செய்கைகளில் ஈடுபடும் போது ஆசிரியர் என்பவர் எப்பொழுதுமே வகுப்பறையில் பிள்ளைகளுடன் இருப்பார். அதே மாதிரி பிள்ளைகளுடன் வீட்டில் ஒரு பெரியவர் அல்லது பெற்றோர் பக்கத்தில் இருந்துதான் சில இவ்வகையான விளையாட்டுகளில் பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதற்கான ஊக்கத்தை பெறுவார்கள். அவர்கள் தானாகவே அதை செய்யும் போது அவர்களுக்கான ஊக்கம் அந்த அளவு இருக்காது. அதனால் ஒரு பாதுகாவலர் அல்லது ஒரு பெரியவர் அல்லது ஒரு பெற்றார் ஒருவர் சரி இந்த பிள்ளைகளுடன் இருந்து அதை விளையாடுவதன் மூலம் அதற்கான சில நோக்கங்கள் நிறைவேறும். அடுத்து நாம் பார்க்க போனால் நாங்கள் இதில் டிராமாட்டிக் பிளேயின் பெனிஃபிட்ஸ் என்று பார்த்தோமானால் இது எல்லா வகையான பெனிஃபிட்ஸையும் எங்களுக்கு தருகிறது. நான் முன்பு கூறியது போல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல், காக்னிட்டிவ் அறிவு சார்ந்த, சமூகம் சார்ந்த, உணர்வு சார்ந்த, மொழி சார்ந்த, உடல் சார்ந்த அனைத்து வகையான வளர்ச்சிக்கும் இந்த டிராமாட்டிக் பிளே உதவுகிறது. இந்த டிராமாட்டிக் பிளேயை செய்யும் போது என்ஜினியரிங் சேலஞ்சஸ், அதாவது இதை பொறியியலில் சம்பந்தப்படுத்தி செய்யும் போது எங்களுக்கு இருக்கும் சேலஞ்சஸ் என்னவென்று பார்ப்போம். முதலாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதில் மெயின் முக்கியமாக ஆண் பிள்ளைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர்கள் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் ஒரு சில விடயங்களில் கூடுதலாகவே ஆக்டிவாக இருப்பார்கள். ஸோ அவர்களை சரியான முறையில் கட்டுப்படுத்துவது முக்கியமாக காணப்படுகிறது. ஒரு ஆசிரியர் இவற்றை தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம். இவ்வாறான செயல்பாடுகளின் போது உடல்சார் செயல்பாடு என்று பார்க்கும் போது இயக்கம், அனுபவங்கள் மற்றும் உடல் ஆய்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய கற்றல் நடவடிக்கைகளால் சிறுவர்கள் பெரிதும் பயனடைகிறார்கள். காட்சி இடஞ்சார்ந்த திறன்கள், அதாவது புதிர்கள், கட்டிடம் மற்றும் பொருட்கள், 3Dயில் காட்சிப்படுத்தல் போன்ற இடஞ்சார்ந்த விழிப்புணர்வை உள்ளடக்கிய பணிகளில் அவர் சிறந்து விளங்குகிறார்கள். அதாவது அடுத்தது போட்டி மனப்பான்மை. சிறுவர்கள் போட்டித்தன்மை வாய்ந்த கற்றல் சூழல்களை நோக்கி அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கலாம். அங்கு அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சவாலாக இருப்பார்கள். செயலுக்கான விருப்பம். அவர்கள் சோதனைகள், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது உருவகப்படுத்தல்கள் போன்ற செயல் சார்ந்த செயல்பாடுகள் மூலம் கற்றலை விரும்பலாம். இது ஆண் பிள்ளைகளின் ஒரு இயல்பாக இருக்கும். அடுத்தது சிறுவர்களுக்கான சில வகுப்பறை உத்திகள். இந்த உத்திகளில் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, அதாவது எதையுமே தாங்கள் உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். கட்டுமான திட்டங்கள் மற்றும் ஊடாற்றும் கற்றல் கருவிகளை இணைத்துக் கொண்டு இவர்கள் அதில் மேலும் அதில் ஆர்வத்தை காட்டுவார்கள். சிறுவர்கள் கவனம் மற்றும் சுறுசுறுப்புடன் இருக்க உடல் இயக்கத்தை உள்ளடக்கிய சிறு இடைவெளிகள் அல்லது செயற்பாடுகளை நாம் அனுமதிக்க வேண்டும்.
தொடர்ந்து ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்தாமல் இடையிடையே அவர்களுக்கு ஒரு ஷார்ட் பிரேக் என்றும் நாம் ஏற்பாடு செய்தல் வேண்டும். அது மட்டுமல்லாது காம்படிஷன் அண்ட் சேலஞ்சஸ், கற்றலை ஊக்குவிக்க விளையாட்டுக்கள், வினாடி வினாக்கள் அல்லது சவால்கள் மூலம் ஆரோக்கியமான போட்டியின் கூறுகளை அறிமுகப்படுத்தலாம். விஷுவல் எய்ட்ஸ், கற்றல் கருத்துக்களை ஆதரிக்கவும் புரிந்துணர்வு மேம்படுத்தவும் காட்சி பிரதிநிதித்துவங்கள், வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களை பயன்படுத்தி இதனை செய்யலாம். அட்டென்ஷன் ஸ்பேன், சிறுவர்கள் ஆர்வத்தையும் கவனத்தையும் தக்க வைக்க பல்வேறு செயற்பாடுகளால் பயனடையலாம். எனில் அவர்கள் சில பணிகளுக்கு குறுகிய கவனம் செலுத்துவார்கள். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், அதாவது ரிஸ்க் எடுக்கும் பழக்கம். அவர்கள் உடல் ரீதியான ஆபத்தை எடுத்துக்கொள்வதில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கலாம். எனவே ஆய்வுக்கு பாதுகாப்பான மற்றும் மேற்பார்வையிடப்பட்ட பொருட்களையோ வாய்ப்புகளையோ வழங்குவது மிகவும் முக்கியம். அடுத்து சேனலிங் எனர்ஜி. சேனலிங் எனர்ஜி என்பது மாணவர்கள் பெரும்பாலும் அதிக ஆற்றல் அளவை கொண்டிருப்பார்கள். எனவே இயக்கம் மற்றும் உடல்நிலைகளை இணைப்பது இந்த ஆற்றலை உற்பத்தி ரீதியாக நிர்வகிக்க முடிகிறது. இவையே ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் ஆண் பிள்ளைகளை கையாளும் போது பின்பற்ற வேண்டிய உத்திகள். அடுத்து டிராமட்டிக் பிளேயை ஊக்குவிப்பது எப்படி? இன்ஜினியரிங் சேலஞ்சஸ். இந்த கட்டுமான தளத்தில் நாடக விளையாட்டு மையத்தில் உங்கள் மாணவர்கள் கட்டிட கலைஞர்களாகவும் கலைஞர்களாகவே மாறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொகுதிகள் மற்றும் கருவிகளை கொண்டு கட்டமைப்புகளை உருவாக்கும் போது மாணவர்கள் வரைபடங்களை படித்து தங்கள் யோசனைகளை திட்டமிடுகின்றனர். கட்டுமானம் மற்றும் சமூக உதவியாளர்களை பற்றி கற்றுக்கொள்வதில் இந்த நாடகம் சரியாகிறது. மேலும் வகுப்பறையின் புதிய பகுதிக்கு வியத்தகு நாடகத்தை கொண்டு வருவதற்கு இது ஒரு சிறந்த அமைப்பாகும். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது இங்க சில கட்டமைப்புகள். இதை ஊக்குவிக்க ஒரு சில முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இது பொறியியலாளர் பட்டறை, அதாவது அமைவு, கருவிகள், கட்டுமான பொருட்கள், பாதுகாப்பு கியர் மற்றும் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆகியவற்றை கொண்டு பணிமனை பகுதியை உருவாக்குதல். செயல்பாடு, பல்வேறு கட்டுமான திட்டங்கள் பணிபுரியும் பொறியியலாளர்களின் பாத்திரத்தை குழந்தைகள் ஏற்கலாம். அவர்கள் பாலங்கள், கோபுரங்கள், வீடுகள் அல்லது அவர்கள் கற்பனை செய்யும் வேறு எதையும் வடிவமைத்து உருவாக்கலாம். கருவிகள் மற்றும் பாதுகாப்பு கருவிகளை பொறுப்புடன் பயன்படுத்த அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். இவை அனைத்தும் பொறியியல் சம்பந்தப்பட்ட ஒரு சில செயற்பாடுகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சிவில் என்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கட்டுமான தள சாகசங்கள். பொம்மை லாரிகள், கட்டுமான தொப்பிகள், சிவில் என்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸாக நாம் காண்பது கட்டுமான கழிவு மேலாண்மை, வன்பொருள் கடை, கணனி கடை, கணனி நெட்வொர்க்குகள் மற்றும் தகவல் தொடர்பு, நீர் வளங்கள், சூரிய ஒளி, காற்று மற்றும் மின்சாரம்,
பேக்கேஜிங் போன்ற தொழில்களுக்கான பாலிமர் மற்றும் பிளாஸ்டிக்குகள் இவற்றையே நீங்கள் இங்கு காண்கிறீர்கள். ஸோ இதை உருவாக்கும் ஒரு சிறு மாதிரிகளை கூட உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டுமான தள சாகசம், அதாவது அமைப்பை உருவாக்க உங்களுக்கான ஒரு வழிமுறை. பொம்மை லாரிகள், கட்டுமான தொப்பிகள், உள்ளாடைகள் மற்றும் கட்டுமான பொருட்களுடன் விளையாடும் பகுதியை கட்டுமான தளமாக மாற்றலாம். செயல்பாடு: குழந்தைகள் கட்டுமான தொழிலாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள் அல்லது பொறியியலாளர்களாக நடிக்கலாம். பொருட்கள் கொண்டு செல்வதற்கு பொம்மை ட்ரக்குகளை பயன்படுத்தி கட்டமைப்புகளை திட்டமிடலாம், உருவாக்கலாம் மற்றும் பழுது பார்க்கலாம் மற்றும் பொருட்களை கூட்டி சரி செய்யலாம். கட்டடங்கள், பாலங்கள், அணைகள் மற்றும் கோபுரங்கள், சாலைகள், ரயில்வே, விமான நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து மேலாண்மைகளை உருவாக்க கூட அவர்களுக்கு இதனை ஒரு மாதிரியாக பயன்படுத்தலாம். இங்க காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாவிக்கக்கூடிய சில மூலப்பொருட்களை பிளாஸ்டிக், மரக்குற்றிகள், கான்கிரீட், கிளாஸ், வாட்டர் இவ்வாறானவற்றை பாவித்து கூட நாங்கள் சில கட்டுமான பணிகளை செய்யலாம். பாலம் கட்டும் சவால். இந்த பாலம் கட்டும் சவாலுக்கான அமைப்பாக நீங்கள் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ், டேப், சில ஸ்ட்ரிங்ஸ், அதாவது கட்டக்கூடிய சரங்கள் அவற்றை பாவிக்கலாம். சிறிய பொம்மைகள், கார்கள் போன்ற பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம். செயல்பாடு: உறுதியான பாலங்களை கட்டும் பணியில் சிவில் இன்ஜினியர்களாக குழந்தைகள் செயல்படலாம். அவர்கள் தங்கள் பாலங்களை வடிவமைக்கலாம், உருவாக்கலாம் மற்றும் சோதனை செய்யலாம். அவர்கள் எவ்வளவு எடையை வைத்திருக்க முடியும், ஆதரவுகள், வளைவுகள் மற்றும் ட்ரஸ்கள் போன்ற பால வடிவமைப்பு கொள்கையை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு இவை உதவும். அதாவது ஒரு பாலத்தை அமைக்கும் போது அவர்கள் எந்த அளவு பாரத்தை அதற்கு மேல் அனுப்பலாம் என்பது கூட அவர்களது சிந்தனையில் வந்து சேரும். அடுத்தது மெகா சிட்டி பிளானிங். அதில் பார்க்கக்கூடியதாக இருப்பது வெவ்வேறு மண்டலங்கள், அதாவது குடியிருப்பு, வணிக, தொழில்முறை துறைகளை கொண்ட நகரத்தின் பெரிய வரைபடம் அல்லது தள அமைப்பை உருவாக்குதல். குழந்தைகள் நகர திட்டமிடுபவர்களாகவும் சிவில் இன்ஜினியர்களாகவும் மாறி தங்கள் சொந்த நகரத்தை வடிவமைத்து உருவாக்குகிறார்கள். கட்டிடங்கள், சாலைகள், பூங்காக்கள் மற்றும் பிற அம்சங்களை எங்கு வைக்க வேண்டும் என்பது அவர்கள் திட்டமிடலாம். நகர உள்கட்டமைப்பு, போக்குவரத்து ஓட்டம் மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு பற்றிய விவாதங்களை இது ஊக்குவிக்கும். அடுத்து வருவது வாகன வடிவமைப்பு ஸ்டுடியோ. அதாவது இதற்கு நாங்கள் அட்டை, காகிதம் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற கைவினை பொருட்களுடன் பொம்மை கார்கள், விமானங்கள் மற்றும் படகுகளை வழங்கி பாவிக்கலாம். செயல்பாடு: குழந்தைகள் வாகனம் அல்லது வானூர்தி பொறியியலாளர்களாக செயற்படலாம். தங்கள் சொந்த வாகனங்களை வடிவமைத்தும் உருவாக்கலாம். அவர்கள் வெவ்வேறு அம்சங்களுடன் வாகனங்களை உருவாக்கி அதை தனிப்பயனாக்கலாம் மற்றும் பந்தயங்களில் அல்லது உருவகப்படுத்தப்பட்ட விமான சவால்களில் அவற்றை சோதித்து பார்க்கலாம். இவ்வாறான பல பொறியியல் ஆக்கங்களை உருவாக்குவதன் மூலம் பிள்ளை உண்மையாகவே ஒரு நாடக அமைப்பின் மூலம் பொறியியலை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதே உண்மை. அதை அனைத்து செயல்பாடுகளும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். பொறியியல் சவால்களில் நாடகத்தை இணைப்பதற்கான வழிகள்: காட்சி அடிப்படையிலான சவால்கள், ரோல் பிளேயிங் மற்றும் கேரக்டரைசேஷன்.
ரோல் பிளேயிங், அதாவது பாத்திரத்தை ஏற்று நடித்தல் மற்றும் அந்த பாத்திரமாகவே மாறும் ஒரு தன்மை. வியத்தகு சிக்கல் தரும் காட்சிகள், கதை சொல்லுதல் மற்றும் படைப்பு வெளிப்பாடு. அது மட்டுமல்லாது செயல்திறன் அடிப்படையிலான விளக்க காட்சி, கூட்டு நாடகம். இவை பொறியியல் சவால்களில் நாடகத்தை இணைப்பதற்கான வழிமுறைகளாக காணப்படுகின்றன. இன்னும் சில the possible challenges, அதாவது சாத்தியமான சவால்கள். ஆரம்ப குழந்தை பருவ கல்வியில் பொறியியல் சவால்களில் நாடகத்தை இணைத்துக் கொள்வது வளர்ச்சி தகுதியை உறுதி செய்வதில் சவால்களை முன்வைக்கிறது. கற்றல் நோக்கங்களுடன் விளையாட்டை சமநிலைப்படுத்துவது, பல வரம்புகளை நிவர்த்தி செய்வது, கல்வியாளர் பயிற்சி அளிப்பது, பொருத்தமான மதிப்பீட்டு முறைகளை வகுத்தல் மற்றும் கலாச்சார உணர்திறனை வளர்ப்பது என்று பல்வேறு அமைப்புகளில் உங்களுக்கு இந்த சவால்கள் அமையும். பல்வேறு வகுப்பறை அமைப்புகளில் நாடகம் மற்றும் பொறியியல் செயல்பாடுகளை திறம்பட ஒருங்கிணைக்க கவனமாக திட்டமிடல், தொழில்முறை மேம்பாடு மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளின் அவசியத்தை இந்த தடைகள் அடிக்கோட்டுக்கு காட்டுகிறது. கடைசியாக ஸ்டெம் செயல்பாடுகளில் கதை சொல்லலை மேம்படுத்த, அதாவது ஸ்டீம் சவால்களில் கதைகளை ஒருங்கிணைக்கவும், ப்ராப்ஸ் அல்லது விஷுவலைஸ், அதாவது நாங்கள் பொருட்களை பாவித்தல் வேண்டும், விஷுவல் எய்ட்ஸை பாவித்தல் வேண்டும். கடந்த பாடத்தில் உங்களுக்கு விஷுவல் எய்ட்ஸை பற்றிய சரியான அறிவை வழங்கியிருந்தோம். அவ்வாறு உருவாக்கப்பட்டவற்றை உபயோகிக்க வேண்டும். ஆய்வின் போது கதை சொல்லுவதை ஊக்குவித்தல். ஒரு ஆய்வை மேற்கொண்ட பின்னர் அதனை பற்றி ஒரு கதையாக பேசுவதற்கு அவர்களை ஊக்குவித்தல் மிகவும் முக்கியம். அது மட்டுமல்லாது பாத்திரங்கள் மற்றும் தீம்களை ஒருங்கிணைத்தல், எங்கள் தீம்களுக்கு ஏற்றவாறு பாத்திரங்களை அமைத்துக் கொள்ளல் வேண்டும். படைப்பாற்றல் மற்றும் கற்பனையை ஊக்குவிக்கும். படைப்பாற்றல் இவ்வாறான ஸ்டோரி டெல்லிங் ஆக்டிவிட்டிஸ் எழுதப்படும் போது கதை சொல்லுவதன் மூலம் ஒரு பிள்ளையின் படைப்பாற்றல் அல்லது கற்பனை திறன் இவை அனைத்துமே ஊக்குவிக்கப்படுகின்றது. பிரதிபலிப்பில் கதை சொல்லலை இணைக்க வேண்டும். அதாவது பிரதிபலிப்பில் என்றால் ஒவ்வொரு பாடத்தின் இறுதியிலும் ஒரு பிள்ளையின் பிரதிபலிப்பை நாம் காண வேண்டியதாக இருந்தால் அதை ஒரு கதையாகவே கூட அவர்களிடம் கூற சொல்லலாம். நாங்கள் என்ன செய்தோம், எவ்வாறு இதை செய்தோம், இதில் என்ன பார்த்தீர்கள் என்றவாறு அவர்கள் அதை ஒரு கதையாகவே நிர்மாணித்து எங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது எழுத்தறிவு மற்றும் மொழி வளர்ச்சியை ஒருங்கிணைத்தல். இதில் கூட பிள்ளையின் எழுத்தறிவு மற்றும் மொழி வளர்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகின்றது என்பதே உண்மை. இப்பாடத்தின் உங்கள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலதிக விடயங்களை ஆராய்வதற்கு எங்கள் நேரடி ஒளிபரப்பில் இணையும். நன்றி, வணக்கம்.
now what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.